ஓகே, வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம எஸ்டெரிஃபிகேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? எஸ்டெரிஃபிகேஷன் வாங்க பார்க்கலாம். எஸ்டெரிஃபிகேஷன் நேம்லேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எஸ்டரை ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா? எஸ்டரை வந்து ஃபார்ம் பண்ண போறோம். எஸ்டர்னா உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். சி டபுள் பாண்ட் ஓ இந்த குரூப் தான் என்னது எஸ்டர் குரூப். ஓகே, இந்த குரூப் தான் என்னது எஸ்டர் குரூப். இது நம்ம எதுந்து ஃபார்ம் பண்ணோம்னா ஒரு ஆசிட் குரூப். ஓகேவா? கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். ஒரு ஆசிட் குரூப்ல இருந்து ஒரு ஆல்கஹால் குரூப். ஓகேவா? இது ஆறு கூட வேணாம். ஒரு ஆல்கஹால் குரூப். ஓகேவா? ஒரு ஆசிடையும் ஒரு ஆல்கஹாலையும் சேர்த்து என்ன ஆகும்னா ஒரு வாட்டர் ரிமூவ் அப்படி. ஓகே, இது ரிமூவ் ஆகி மிச்சம் இதான் என்னது எஸ்டர் ஃபார்ம் ஆகும். இவ்வளவுதான் சிம்பிள் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, இதுல வந்து அசிடிக் ஆசிட் வித் எத்தனால் அதை வச்சு பார்ப்போம். ஓகே, அசிடிக் ஆசிட் CH3 C டபுள் பாண்ட் OH, இது அசிடிக் ஆசிட். ஓகேவா? தென் எத்தனால். ஓகேவா? HO C2H5, இது எத்தனால். ஓகே, இட் கிவ்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன நடக்கும். ஒரு வாட்டர் ரிமூவ் இல்லையா? இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ -H2O. ஓகே, மிச்சம் என்னது CH3 C டபுள் பாண்ட் O, அதுக்கப்புறம் என்னது இந்த C2, இது வரைக்கும் எழுதிட்டேன். இதுக்கப்புறம் இந்த C2H5. ஓகேவா? இதான் என்ன குரூப்பு? ஐயோ, இதான் என்ன குரூப்பு? எஸ்டர் குரூப். ஓகேவா? ஸோ இது வந்து நேம் பார்த்தோன்னா இது அசிட்டிக் ஆசிட் எத்தனால். இது வந்து எத்தில் அசிட்டேட். ஓகேவா? எத்திலுங்கிறது இதை குறிக்கும், அசிட்டேட்டுங்கிறது இந்த பாட்டை குறிக்கும். ஓகேவா? இது அசிட்டேட், இது எத்தில் அசிட்டேட். ஓகேவா? ஓகே, இதான் எஸ்டர். இப்போ வந்து இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்லணும். ஒன்னு வந்து இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஓகேவா? இதுல வந்து வாட்டர் ரிமூவ் தான். இந்த வாட்டர் வந்து இதுலயே திருப்பி ஹைட்ரலைஸ் பண்ணி திருப்பி இதே கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி வாட்டர் எடுத்தோமோ அதே மாதிரி இதுல வாட்டர் இங்க HOH அப்படின்னு ஆட் ஆயிட்டுனா திருப்பி வந்துருமா. ஸோ இட் இஸ் ஏ ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, ஸோ வந்து இது போடணும். ஓகே, இட்ஸ் ஏ ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகேடா? தென் இன்னொன்னு என்னன்னா, இது வந்து H+ ஆசிட்ல போடுறோம். ஓகேவா? ஆசிட் அது வந்து கான்சன்ட்ரேஷன் சல்ஃபரிக் ஆசிடா இருக்கலாம், இல்ல ஹைட்ரோகுளோரிக் கேஸா கூட இருக்கலாம். ரைட், ஆனா ஒரு ஆசிட். ஓகே, ஆசிட் யூஸ் பண்றோம். ஓகே, தென் வந்து லைட்டா ஹீட் பண்ணணும். ஓகேவா? ஹீட் பண்ணணும். ஓகே, இவ்வளவுதான் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். இதோட மெக்கானிசம் பார்க்கலாம். மெக்கானிசம் ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த CH3 குரூப் எடுத்துக்கலாம். ஓகே, CH3 C டபுள் பாண்ட் OH. ஓகேவா? ஓகே, ரைட். இதுல நம்ம என்ன எடுத்துருக்கோம்? கேட்டலிஸ்ட் ஆசிட் H+. ஓகேவா? சோ H+. ஓகே, இப்போ நீங்களே சொல்லுங்க எங்க ரியாக்ட் ஆகும். ஆல்ரெடி கார்பனைல் குரூப்ஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து எப்பவுமே இந்த ஏரியா மெயின் பார்ட். ஓகேவா? அதுல வந்து இது லைட்டா ஸ்லைட்லி பாசிட்டிவ் இருக்கும், ஸ்லைட்லி நெகட்டிவ் இருக்கும். ரொம்ப பாசிட்டிவ் இருக்கு. இது எங்க போய் அட்டாக் ஆகும்? ஆக்சிஜன்ல அட்டாக் ஆகும். ஓகேவா? இது நேரா போய் எங்க அட்டாக் ஆகும்? ஆக்சிஜன்ல அட்டாக் ஆகும். சோ ஓகே, இது அட்டாக் ஆகும். ஸோ எப்படி இருக்கும் பாருங்க. CH3 C டபுள் பாண்ட் OH, இங்க ஒரு OH. ஓகேவா? இதுல வந்து இப்போ வந்து H+ உள்ள வந்த நியூட்ரல்ல H+ உள்ள வந்ததுனால இது ஒரு பாசிட்டிவ். ஓகே, தென் ஓகே, இப்போ வந்து ஒரு ஆள் எடுத்துட்டோம், அதுக்கு H+ ஆட். இப்போ இன்னொரு ஆள் எடுக்கும், எத்தனால் எடுக்கும். ஓகேவா? ஓகே, எத்தனால் அவன் என்ன பண்றான் பார்ப்போம். எப்படி எழுதலாம்? ஓகே, O H C2H5. ஓகேவா? எப்படி எழுதுறேன்னா இந்த ஆக்சிஜன் வந்து ஓகேவா? இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம நியூட்ரலைஸ் பண்ண தான் ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த டபுள் பாண்ட் உள்ள எலக்ட்ரான் வந்து போச்சுன்னா நியூட்ரலைஸ் ஆகும். இப்போ இதுல டபுள் பாண்ட் போச்சுன்னா இட் பிகேம் ஹைலி பாசிட்டிவ் இல்லையா? ஏன்னா 3 பாண்ட் தான் இருக்கு, இன்னும் பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த
ஆக்சிஜனோட நெகட்டிவ் வந்து எங்க அட்டாக் ஆகும்னா கார்பன் அட்டாக் ஆகும். ஸோ இது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, இந்த ஆக்சிஜன் வந்து இந்த கார்பன் அட்டாக் ஆகும். ஸோ அது நியூட்ரலைஸ் ஆகும். ஓகே, அடுத்து பாருங்க CH3 COH, இங்க ஒரு OH, கீழே தான் யார் இருப்பா இந்த O, ஒரு பக்கம் ஹைட்ரஜன், இன்னொரு பக்கம் C2H5. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல சார்ஜ் வரும். எங்க வரும் பாருங்க பார்ப்போம். யா கரெக்ட், எதுல வரும்? இப்போ கார்பனுக்கு 4 தான் இருக்கு. ஓகே, எல்லாம் கரெக்ட். இந்த ஆக்சிஜனுக்கு வந்து 3 இருக்கு. ஓகேவா, ஸோ இங்க உள்ள பாசிட்டிவ் எங்க வந்து நிக்குது? இப்போ இங்க வந்து நிக்குது. ஓகேவா, ஓகே. இன்னொரு கேட்டலிஸ்டோட கேட்டகரிஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒன்று வாங்கினோம்னா அப்படியே திருப்பி கொடுத்துருவோம். அதான தரணும். ஓகேவா, ஸோ H+ வந்து இதில் வாங்கியிருக்கோம். ஸோ H+ இதில் திருப்பி கொடுப்போம். ஓகேவா, இந்த ஸ்டெப்ல. ஓகே, ஐயோ பிளாக் எழுதிட்டேனா, சாரி. ஓகே, இந்த ஸ்டெப்ல வந்து H+ வந்து திருப்பி கொடுக்க போறோம். ஓகேவா, ஸோ என்ன பாருங்க, இந்த H+ வெளியே போயிருது. ஓகே, அது ஆக்சுவலி எதுக்கு எப்படி வெளியே போகுது? இந்த பாசிட்டிவ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். இதை இந்த இதுல உள்ள எலக்ட்ரான் இருக்குல்ல, ஒரு பாண்ட் 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, ஸோ அது வந்து பாசிட்டிவ் நியூட்ரலைஸ் பண்ணும். H+ வெளியே போயிருது. ஸோ -H+. ஓகேவா, இதுல வந்து அப்ப என்ன வரும் சொல்லுங்க? சிம்பிள் தான். CH3 C, மேல ஒரு OH, இங்க ஒரு OH, தென் இங்க வந்து ஒரு O, C2H5. ஓகேவா, கிளியரா? ஓகே, கேட்டலிஸ்ட் வந்து ஒரு தடவை வாங்கினா திருப்பி கொடுத்துரும். அதே மாதிரி நம்ம 2வது வாங்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா, நம்ம திருப்பி கொடுத்துருவோம். நம்பிக்கை இருந்தால் யாருனாலும் எவ்வளோ நாள் தருவாங்க. ஓகே, ஆனால் திருப்பி கொடுக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஓகே, இதில் வந்து H+ ஆட் ஆகுது திருப்பி. இந்த H+ வந்து இந்த OH இருக்கா, இங்கே எலக்ட்ரான் இருக்குங்களா, அங்கே போய் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஹைட்ரஜன் அப்சர்வ் பண்ணுது. ஸோ பாருங்க, CH3 COH இப்படி ஃபார்ம் ஆகும். இங்க OH, இங்க OC2H5. ஓகேவா, சாரி. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இங்க H+ அங்க போனா இது என்ன ஆயிரும்? பாசிட்டிவா. ஓகே, இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும்? HO என்னது? வாட்டர் மாலிக்யூல். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் மாலிக்யூல் ஹேஸ் டு பி ரிமூவ்டு. ஓகேவா, ஸோ வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும் போது வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும் அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த பாண்ட் இங்க அந்த பாசிட்டிவ் நியூட்ரலைஸ் பண்ணோம்னா இந்த பாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படிதானே? இந்த பாண்ட் வந்து இந்த ஆக்சிஜனுக்கு போகணும். அப்போ இந்த எலக்ட்ரான் நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ அப்போ கார்பனுக்கு ஒரு பாண்ட் வரல, அது யார் கொடுப்பா அப்படின்னா இங்கே உள்ள ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுவோம்? இப்படி கொடுக்கும். ஸோ இது கொடுக்கும்போது அது அப்படியே வெளியே போகும். ஓகேவா, ஸோ ஆக்சிஜனோட லோன் பேர் தான் எல்லா வேலையும் பார்க்குது. லோன் பேர் உள்ள கொண்டு வந்து வேற ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற மாதிரி நடக்குது. ஓகேவா, ஓகே. இப்போ இதில் பாருங்க, ஓகே, என்ன பண்ணுது? வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது. ஓகேவா, இந்த இதில் நம்ம சொன்னோம்ல வாட்டர் மாலிக்யூல் இப்போ தான் வெளியே போகுது. ஓகே, ரைட். இப்போ பாருங்க, CH3 C, டபுள் பாண்ட் O, C2H5 OH. இப்போ இந்த இடத்துல இங்கே பாசிட்டிவ் இருக்கும். ஓகேவா, ரைட். இப்போ நடக்கும்னா இங்கே H+ வாங்கியிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வாங்கினோம், இங்கே கொடுத்துட்டோம். ஓகேவா, திருப்பி இங்கே வாங்கியிருக்கோம், என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும். ஸோ இங்கே கொடுக்குறோம். ஓகேவா, எப்படி கொடுக்குறோம்? கெஸ் பண்ணி பார்ப்போம். இந்த பாசிட்டிவ் நியூட்ரலைஸ் பண்ணணும். அதனால இந்த பாண்ட், ஓகே, இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி அடுத்தது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா, இந்த பாண்ட் அப்போ H+ வந்து வெளியே போயிட்டு அங்கே உள்ள எலக்ட்ரான் இங்கே டபுள் பாண்ட் ஆக்கி இங்கே உள்ள டபுள் பாண்டை இங்கே நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணுது, கொடுக்குது. ஓகேவா, பாருங்க, அப்போ எப்படி ஒரு க்ளோஸ் பண்ணாமல் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, CH3 C, அது இந்த இது எப்படி இருக்கும்? டபுள் பாண்ட் O. ஓகேவா, டபுள் பாண்ட் O, கீழே வந்து சிங்கிள் பாண்ட் O தான் இருக்கும். சிங்கிள் பாண்ட் O, அதுக்கப்புறம் C2H5. ஓகேவா, இதுதான் என்னது? நம்மளோட ஃபைனல் எஸ்டர் ப்ராடக்ட். இதுதான் என்னது? எஸ்டர். எங்கோட எஸ்டர் இருக்கலாம், எத்தில் எஸ்டர் தான் இது. ஓகே, கிளியரா? சிம்பிளா புரியுதா? ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளா ரியாக்ஷன் படிக்கும்போது சிம்பிள் ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் இங்க பாருங்க, இதுல ஒண்ணுமே இல்லை. ஆசிட் இருக்கு, எத்தனால் இருக்கு, இதுல ஒரு H, OH போகும், அப்படியே ஃபார்ம் ஆகும். இவ்வளவுதான் சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நினைச்சது. இதுல இந்த H, இந்த OH தான் போற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டோம். இதுக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது. பட் ரியாலிட்டி வேற. ஃபர்ஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் ஓல் அட்டாக் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த இதுக்கு கார்பன் அட்டாக் ஆகி மேலே போகுது. ஸோ சம் சிம்பிள் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா, ஸோ
என்னன்னா ரியாக்ஷன் நினைக்கும் போது சிம்பிளா வரணும்னு வச்சுக்கலாம். மெக்கானிசம் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இதுல பாருங்க எஸ்டர். எஸ்டர் வந்து எந்த கேட்டகரியில வரும்? ஓஹோ சொல்றியா கேட்டகரியில வரும். ஓகேவா, நம்ம திடீர்னு ஒரு தலைமை போட்டிருந்தான், பாத்தீங்களான்னு தெரியல. நம்ம ஆல்கஹாலு, ஆல்டிகைடு, கீட்டோனு, ஆமா கீட்டோனு, இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாரு, எஸ்டர் இல்ல ஈத்தர். இந்த நாலுமே என்னன்னா ஓ சொல்றியா கேட்டகரியா. லைக் வந்து அதெல்லாம் ஒரே ஒரு ஆக்ஷன் தான் வரும். ஸோ அதெல்லாம் ஓ சொல்ற கேட்டகரி. அதுக்கப்புறம் நம்ம எஸ்டரு, ஆல்கஹால் இருக்குல்ல, அதெல்லாம் 2 ஓ இருக்குல்ல. ஸோ ஓஹோ சொல்றியா கேட்டகரியா. ஓகேவா, இன்னொரு எத்து ஆன்ஹைட்ரைட்ல வந்து 3 ஓ இருக்கும். அது வந்து இன்னொரு ஓ சொல்றியா கேட்டகரின்ட்டு செம்மைய பாட்டெல்லாம் போட்டிருந்தேன். ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா அப்படின்னு பாட்டிலேயே தலைவன் வந்து ஷார்ட்ஸ் மேக் பண்ணிட்டாரு. என்ன தெரியல, எங்க உள்ளவரும் தெரியல. நான் ஆக்சுவலி யூடியூப்ல இருக்காரா இல்ல ஆன்லைன் கிளாஸ் எடுத்து தான் தெரியல. யாராவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நம்மளும் சும்மா ஏதாவது பாட்டில் கெமிஸ்ட்ரி போட்டு ஷார்ட்ஸ் போட்டு விட்டா ப்ராப்ளம் ஆகலாம். ஓகே டன். அதுதாண்டி இந்த பாட்டில் எனக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சும்மாவே இந்த ஜென்ரேஷன் பசங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட் பசங்க தான் நிறைய இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் இன்ட்ரோவர்ட், என் கூட தெரிஞ்ச நிறைய பேர் இன்ட்ரோவர்ட். சும்மா ஃபேஸை பார்க்கறதுக்கே பயப்படுவோம். ஆனா அவனா இவன் சேலை கட்டின அதை பார்ப்பான், இதை பார்ப்பான், பாட்டு ஃபுல்லா ஒரே பசங்க இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததுனால பார்க்கும் போதெல்லாம் அந்த நேரம் தான் வரும். சும்மாவே நான் பார்க்க மாட்டோம், தலையை பார்த்து தான் போவான். இன்னும் தலையை எந்திக்கவே மாட்டோம். பார்த்தாலே எங்க பார்ப்போம் எங்க போனா அவங்களும் நினைப்பாங்க, நம்மளும் நினைக்க மாதிரிடும். ஸோ இது வந்து நம்ம ஆண்கள் சங்கத்துல இருந்து கேஸ்லாம் போட்டாங்க. ஆனா என்ன மைத்தாங்களான்னு தான் தெரியல. நம்ம வன்மையை கண்டிக்கிறோம், ஸ்மார்ட் டம்ளர் எல்லாரும் வன்மையை கண்டிக்கிறோம். போராட்டத்தில் குதிக்க வேண்டிய அவசியம் வரும். சொல்லுவீங்க புஷ்பா டைரக்டர் பி கேர்ஃபுல். ஓகே, தென் அவ்வளோ எஸ்டரிஃபிகேஷன் சின்ன லைட்டாக ரிவிஷன் பண்ணோம்னா நல்லா பாருங்க. இந்த இது அப்படியே நான் வச்சுங்க. இதில் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துங்க, H+ வந்து ஆக்சிஜன் அட்டாக் ஆகுது. ஓகே, ஸோ வந்து இப்படி H+ வந்தாலும் இது பாசிட்டிவ் ஆகுது. ஓகேவா, தென் அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. ஹீரோ லோன் பேர் கார்பன் அட்டாக் ஆகுது. ஓகே, வந்து நான் வச்சுங்க. ஏன்னா கார்பன் அட்டாக் ஆகும்போது தான் இந்த நியூக்ளியஸ் ஆகுது. ஓகே, தென் அப்படி ஆகும்போது இங்கே பாசிட்டிவ் வந்துடும். நல்ல நேரம் எங்க பாசிட்டிவ் டிராவல் ஆகுதுன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பாசிட்டிவ் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் இருக்கு. நல்லா கவனிங்க, இது ஃபுல்லாகவே ஆக்சிஜன் தான் பாசிட்டிவ் இருக்கும். ஆக்சோனியம் அயன் தான் ஃபார்ம் ஆகும், எங்கேயுமே கார்போனியம் அயன் ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ இங்கே அட்டாக் ஆகணும்னா இதுல ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஹைட்ரஜனை வாங்கின மாதிரி ஒரு ஸ்டெப் முடிஞ்சு தேர்ட் ஸ்டெப்ல ஹைட்ரஜன் கொடுக்குறோம். 4th ஸ்டெப்ல திருப்பி ஹைட்ரஜன் வாங்குறோம். அடுத்து ஒரு ஸ்டெப் முடிஞ்சு 6th ஸ்டெப்ல நினைக்கிறேன் லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஹைட்ரஜன் கொடுக்குறோம். இந்த பேட்டர்ன் வச்சுங்க. இதுல வாட்டர் ரிமூவ் ஆகுது. ஓகே, மொத்தம் ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுறது என்னன்னா இந்த வாட்டரும் இதுதான். ஆனா நம்ம சிம்பிளா இப்படி நான் வச்சுக்கலாம். ஓகேவா, இவ்வளவுதான் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். அவ்வளோ, பை பாய். ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, எதுவும் சொல்லலை, மூட்டு போங்க.